ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைடு கீட்டோன். காமனாக இது ரெண்டையுமே ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் பற்றி பார்க்குறோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு பை ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ், ரெண்டாவது பை டீஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ், மூணாவது ஃப்ரம் ஹைட்ரோகார்பன். ஃப்ரம் ஹைட்ரோகார்பன்னா அல்கீன்லேருந்தும் பண்ணலாம், அல்கைன்லேருந்தும் பண்ணலாம். அதில் அல்கீன்லேருந்து பண்ணுறது ஓசோனாலிசிஸ். ரெண்டாவது பை ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன், ஓசோனாலிசிஸ் ஆஃப் அல்கீன், இது அல்கைன். இதனது ஆல்டிஹைடு கீட்டோனுக்கான காமன் ப்ரிப்பரேஷன். இந்த மெத்தட்ஸில் ரெண்டையுமே ப்ரிப்பேர் பண்ண முடியும். நம்ம ஆல்காலே படிச்சிருக்கிறோம். ஆல்கால ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா பிரைமரி ஆல்கல் ஆக்சிடைசேஷன் ஆல்டிஹைடு ஃபார்ம் ஆகும், அது ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். செகண்டரி ஆல்கல் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா கீட்டோனை கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? அப்போ ஆக்சிடேஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன். ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கால். இப்போ நம்ம பிரைமரி ஆல்கல் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. CH3 CH2OH, இது பிரைமரி ஆல்கஹால். இதை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் CrO3 குரோமிக் ஆக்சைடு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா நமக்கு CH3 CHO ஏன்னா பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஆல்டிஹைடு ஃபார்ம் ஆகும். அதே செகண்டரி ஆல்கஹால் குரோமிக் ஆக்சைடு போடுறோம். இது செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா கீட்டோன். சரிங்களா? பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஆல்டிஹைடு, செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா கீட்டோனு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அதுவும் கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன். நம்ம ஸ்ட்ராங் ஆக்சிஜன் KMnO4 போட்டோம்னா அது எங்கே நிற்காது, என்ன வருது, ஆசிடாக மாறிடும், CH3COH மாறிடும். அதனால மைல்டு ஆக்சிடேஷன் போடுறோம் நாம. ரெண்டாவது என்னது? பை டீஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹாலை டீஹைட்ரேஷன் பண்ணுறோம். டீஹைட்ரஜனேஷன்னா சில்வர் ஆர் காப்பருடைய மெட்டல் எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணி அது மேலே என்ன பண்ணுறது, இந்த ஆல்கஹால் வேப்பரை பாஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ CH3 CH2OH இருக்குது, காப்பர் எடுத்துருக்கிறோம். டெம்பரேச்சர் போடுவாங்க 573 கெல்வின் பக்கம் இருக்கும். சரிங்களா? அது நடக்கும்போது டீஹைட்ரேஷன் ஏற்பட்டு CH3 CHO. இதே செகண்டரி எடுத்திருந்தோம்னா CH3 CHOH CH3. அதே காப்பர் ஆர் சில்வர் 573 கெல்வின் நல்லா ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஹாட் காப்பரில் இதை பாஸ் பண்ணுறோம். அப்போ என்ன நமக்கு டீஹைட்ரேஷன் ஆகி CH3 C∪O CH3 அசிட்டோன் கிடைச்சிரும். சரிங்களா? ஓகே. அடுத்தது தேர்டு ஒன்று ஹைட்ரோகார்பன். அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னது? ஓசோனாலிசிஸ். முதல்ல ஓசோன் கூட ட்ரீட் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு ஜிங்க் வச்சு ரிடக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு அல்கீன் எடுத்துக்கலாம். இது அல்கீனுங்களா? இதை ஓசோனாலிசிஸ் பண்ணுறேன். O3 கோட் ரியாக்ட் பண்ணு வச்சுக்கலேன். இந்த டபுள் பாண்டை உடச்சிருங்க. என்னாகும்? ரெண்டு C தனியாக O கூட ஜாயிண்ட் ஆகும். இந்த மாதிரி கிடைக்கும், ஒரு வீடு மாதிரி இருக்கும் பார்க்குறது. சரிங்களா? இந்த ரெண்டு பாண்டு உடஞ்சிரும். ரெண்டு சேர்ந்து ஒரு ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருக்கும், தனித்தனியாக ஆக்சிஜன் கம்பைன்ட் ஆகி ஜாயிண்ட் ஆயிருக்கும். சரிங்களா? இதை நம்ம ரிடக்ஷன் பண்ணுறோம். ஜிங்க் போடுறோம். ஜிங்க் போட்டு வாட்டர் ஹைட்ரலைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் பிரேக் ஆகும். நல்லா பாருங்க, இப்படி போட்டுங்க, இப்படியும் இப்படியும் பிரேக் ஆகும். இந்த ஜிங்க் ஆக்சைடு வெளியே போயிடும். இங்கே கிடைக்கிறது இது டபுள் பாண்ட் O ஃபார்ம் ஆயிரும், இதுவும் டபுள் பாண்ட் O ஃபார்ம் ஆயிரும். அப்போ என்னது? C∪O, இங்கே ரெண்டு குரூப் இருக்குது, ப்ளஸ் C∪O இங்கே இருக்கு. இந்த காம்பவுண்ட் கிடைச்சிருக்கும். வெளியே என்ன போயிடும் நமக்கு? Z வெளியே போயிடும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ஓசோனாலிசிஸ் பண்ணும்பொழுது அல்கீன் எடுத்துக்கிறோம். இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி இங்கே ஒரு O கம்பைண்ட் ஆகும், தனித்தனி O கூட கம்பைண்ட் ஜாயிண்ட் ஆகும். ஜிங்க் போட்டு ரிடக்ஷன் பண்ணோம்னா இந்த பாண்ட் உடஞ்சிருங்க. அப்போ என்ன நமக்கு? இது O தனியாக போயிடும். இது டபுள் பாண்ட் O ஃபார்ம் ஆகும், இதுவும் டபுள் பாண்ட் O ஃபார்ம் ஆகும்.
சரிங்களா? நாம் இங்கே போட்டிருக்க சப்ஸ்டிட்யூண்ட்டை பொறுத்து ஆல்டிகைடு கீட்டோனும். சப்போஸ் இங்கே நான் ஹச்சு 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 போகிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கிடைக்கும் ஃபார்மால்டிகைடு கிடைக்கும். ஹச் சிஹெச்ஓ ஹச் சிஹெச்ஓ எப்படி கீட்டோன் கிடைக்கும்? இதில் ஒன்று சிஹெச் மாத்திரன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்கும்? இங்கே சிஹெச் இருக்குமா, ஹச் சிஹெச்3 இருக்கும், இந்த பக்கம் ஹச் இருக்குது. அப்போ ஒரு ஹச் ஒரு பக்கம் சிஹெச்3, இங்கே நான் சிஹெச்3 போட்டோம்னா கீட்டோன் கிடைச்சிருச்சுங்களா? சாரி, இதை ஆல்டிகைடு தான். சிஹெச்3 சிஹெச்ஓ ஹச் ரெண்டு ஆல்டிகைடு தான். கீட்டோன்னா ரெண்டு பக்கம் சிஹெச்3 போடுங்க. இங்கே ஒரு சிஹெச்3 இங்கே ஒரு சிஹெச்3 போடுங்களேன். அப்போ என்ன வரும்? சிஹெச்3ங்களா? இங்கே சிஹெச்3 இங்கே சிஹெச்3. அப்போ என்ன கிடைக்கும்? சிஹெச்3 CO சிஹெச்3 அசிட்டோன். இந்த ஓசோனிஸை வச்சுக்கிட்டு நம்ம எந்த காம்பவுண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அல்கீனை சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓசோனிசிஸ் பண்ணுற மூலமா எனக்கு காம்பவுண்ட் கிடைக்குதுன்னுவாங்க, கிடைச்ச ரெண்டு காம்பவுண்ட் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்போ எந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோன்னு கேட்பாங்க. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம அந்த காம்பவுண்ட் சூஸ் பண்ணிக்கணும். இது அவுட்புட்னு வச்சுக்கங்களேன். ஒரு பக்கத்தில் கார்பன் கட்டி ஜாயிண்டாக இருக்கு, இந்த பக்கத்தில் கார்பன் ரெண்டு மெத்தில் குரூப் ஜாயிண்டாக இருக்கு. அப்போ அல்கீன்ல ஒரு பக்கம் ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கணும், இன்னொரு பக்கம் ரெண்டு ஹச் இருக்கணும். அந்த ப்ராடக்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த சப்ஸ்டேட் எடுத்துக்கணும் ஸ்டார்டிங் மெட்டீரியல் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பை ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன். அல்கைனா சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது அல்கைன்னு சொல்லுவோம். அதை என்ன பண்றாங்க? ஹைட்ரேஷன் பண்றாங்க. ஹைட்ரேஷன் பண்றதுக்கு நம்ம சல்ஃபரிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம், இல்ல HgSO4 மெர்க்குரி சல்ஃபேட் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னது? அல்கைனு. இந்த அல்கைனை ஹைட்ரேஷன் பண்றீங்க. என்ன இருக்கணும்? ஒன்னா சல்ஃபரிக் ஆசிடும் மெர்க்குரி சல்ஃபேட் இது இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? H2 ஆட் ஆகும். ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் மீன் இங்க ரெண்டு ஹச் இங்க ஒரு ஆட் பண்ணிக்கணும். என்ன ஆயிரும்? இங்க ரெண்டு ஹச் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? CH3. இங்க டபுள் மோட் ஆட் பண்ணிக்கணும். CH3 C டபுள் மோட் H ஆல்டிகைடு. இப்படி கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு அசிட்டோன் வேணும்னா இங்கேயும் CH3 இங்கேயும் CH3 போட்டுக்குங்க. இங்கேயும் CH3 இங்கேயும் CH3 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? CH3 C ட்ரிபிள் பாண்ட் C ஒரு பக்கம் CH ஒரு பக்கம் H இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே போடுங்க. ஹைட்ரேஷன் பண்ணா ரெண்டு ஹச்சுங்க ஜாயின் டபுள் பாண்ட் ஜாயின் ஆகும். அப்பயும் ஆல்டிகைடு தான் இருக்கும். இங்கேயும் CH3 யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப CH3 CH2 C டபுள் பாண்ட் O கீட்டோன் கிடைச்சிரும். சரிங்களா? அப்ப இது நாலு மெத்தடும் பாத்தீங்கன்னா இதை வச்சு ஆல்டிகைடும் ப்ரிப்பேர் பண்ணலாம், கீட்டோனும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதாவது என்னது? ஜென்ரல் மெத்தட் ப்ரிப்பரேஷன் ஃபார் த ஆல்டிகைடு கீட்டோன் மொத்தமா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு எக்ஸ்பெஷலி ஃபார் ஆல்டிகைடு ஆல்டிகைடுக்குன்னு மட்டும் இருக்கிற ப்ரிப்பரேஷனையும் கீட்டோனுக்கு மட்டும் இருக்கிற ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா ஆல்டிகைடுக்குன்னு இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் மெத்தட். இதுக்கு முன்னாடி பார்த்தது காமன் மெத்தட் பார்த்தோம். ஆல்டிகைடு கீட்டோன் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் மெத்தட். இப்போ ஆல்டிகைடு இருக்கிற ப்ரிப்பரேஷன் மெத்தட் பார்க்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அசைல் குளோரைடு, ரெண்டாவது ஃப்ரம் நைட்ரைல்ஸ் அண்ட் எஸ்டர், மூணாவது ஃப்ரம் ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பன் ப்ரிப்பேர் பண்றதுல மூணு இருக்குது. ஆக்சிடேஷன், மெத்தில் பென்சீன் ஆக்சிடைஸ் பண்றது, ரெண்டாவது சைட் செயின் குளோரினேஷன், மூணாவது கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். பென்சீல் இருந்து ப்ரிப்பேர் பண்ணும். சரிங்களா? இப்போ இதுதான் ஆல்டிகைடுக்குன்னு இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் என்னது? அசைல் குளோரைடு. அசைல் குளோரைடு ரிடக்ஷன் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்னது? அசைல் குளோரைடு RCOCl எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஆறாவும் இருக்கலாம், பென்சிலிங்காகவும் இருக்கலாம். சரிங்களா? இதை நம்ம ரிடக்ஷன் பண்றோம். எதை யூஸ் பண்ணி? பெலோடியம் பேரியம் சல்ஃபேட்.
அசைல் குளோரைடை பெலோடியம் பேரியம் சல்ஃபைடு போட்டு ரிடக்ஷன் பண்ணோம்னா ஆல்டிஹைடு கிடைக்கும் ஆர் சிஹெச்ஓ. இங்கே பென்சின் ரிங்காக இருந்துச்சுன்னா இங்கே பென்சின் ரிங்கில் சிஹெச்ஓ அட்டாச் ஆயிருக்கும். இந்த ரியாக்ஷனோட நேம் என்னன்னா ரோசமண்ட் ரிடக்ஷன். இது என்ன சொல்லுவாங்க? ரோசன்மண்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஃப்ரம் நைட்ரைல்ஸ் அண்டு எஸ்டர். இப்போ நைட்ரைல்ஸ் பார்க்கலாம். ஆர்சிஎன். நைட்ரைல்ஸ்லேருந்து நம்ம ஆல்டிஹைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டீஃபன் ரியாக்ஷன் பாஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? ஸ்டீஃபன் ரியாக்ஷன். ஸ்டீஃபன் ரியாக்ஷனில் என்ன ஆட் பண்ணுவோம்? ஸ்டானஸ் குளோரைடு ப்ளஸ் ஹச்சிசிஎல். என்ன ஆட் பண்ணுவோம்? ஸ்டானஸ் குளோரைடு ப்ளஸ் ஹச்சிசிஎல் பண்ணோம்னா இங்கே சிஎல் எப்படி இருக்கும்? நமக்கு ஆர்சி ட்ரிபிள் பாண்ட் என்னன்னு இருக்கும் நைட்ரைல்ஸில். இந்த பாண்ட் பிரேக் ஆகி இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் ஆட் ஆகும். இது ரிடக்ஷன் மாதிரி தான். அப்போ என்ன வரும்? ஆர்சிஹெச் டபுள் பாண்ட் என்ஹெச். இதை இமின்னு சொல்லுவாங்க. சொல்ல பேர் இமின். என்கெஸ்டோட அமீன் டபுள் பாண்ட் என்கெஸ்ட்னு சொல்லுவாங்க. இமின். இமின் ஃபார்ம் ஆகும். இந்த இமினை ஹைட்ரலைஸ் பண்ணுறோம். H3O ப்ளஸ் ஆசிட் ஹைட்ரலைஸ் பண்ணீங்க அப்படின்னா RCHO கிடைச்சிரும். இந்த ரியாக்ஷன் பேர் என்னது? ஸ்டீஃபன் ரியாக்ஷன். இது ரோசன்மண்ட் ரிடக்ஷன். இது என்னது? ஸ்டீஃபன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சயனைட்ல ஸ்டீஃபன் ரியாக்ஷன் பதிலாக நம்ம டைபால் பயன்படுத்தலாம். டைபால் ஹெச். அது பேர் என்னது? டைபால் ஹெச். RCNல டைபால் ஹச் பண்ணி ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா RCHO கிடைக்கும். இது என்ன? டைபால் ஹச்னா டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. இது பேர் என்னது? டைபாலுக்கு என்ன பேருங்க? டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. அலுமினியம் ஹைட்ரைடு. இதுதான் ஷார்ட் என்ன சொல்றாங்க? டைபால் ஹச் அப்படின்னு சொல்றாங்க. இங்க டைபால் ஹச்னும் போடலாம். சில டைம் இப்படி போட்டிருப்பாங்க. இதையே ALH பிராக்கெட்ல ஐசோபியூட்டைல் IBU ட்வைஸ் போடுவாங்க. டை ஐசோபியூட்டைல் தானே. ஐங்கிற ஐசோபியூட்டைல் ரெப்ரசென்ட் பண்ணும். பியூட்டைல் ட்வைஸ் அப்படின்னு போடலாம். ALH ஐசோபியூட்டைல ஐசோனும் போடலாம், ஐன்னு போட்டு போடலாம். ஐசோ எழுதிக்கணும், தப்பு இல்லை. சரிங்களா? ஐசோபியூட்டைல் ட்வைஸ். இதுதான் என்ன பண்ணுறோம்? டைபால் ஹச்னாலும் ஒன்று தான். அலுமினியம் ஹைட்ரைல டை ஐசோபியூட்டைல் அட்டைனாக இருக்குது, அட்டாச்சாக இருக்குது அப்படின்னாலும் ஒன்று தான். உதாரணத்தில் என்ன சொல்லலாம்? டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடுன்னு சொல்லலாம். சரிங்களா? எப்படி கொடுத்தாலும் இதுதான் பேர். சரிங்களா? அப்போ சயனைடை டைபால் ஹச்சும் போட்டும் கிடைக்கும். சரி, நம்ம இந்த டைபால் ஹச்சோட முக்கியத்துவம் என்ன? ஏன் இதை போட்டாலே கிடைக்குது, ஏன் இதை போடுறோம் அப்படின்னா, இது வந்து செலக்டிவாக ரிடக்ஷன் பண்ணும். அந்த காம்பவுண்ட்ல கார்பன் டபுள் பாண்ட் இருந்தாலும் அதை டிஸ்டர்ப் பண்ணாம CN மட்டும் ரிடக்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளா CH3 CH டபுள் பாண்ட் CH CH2 CH2 CN இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் நம்ம டைபால் போடுறோம். டைபால் ஹெச் ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா இந்த டபுள் பாண்ட் டிஸ்டர்ப் பண்ணாம, ஏன்னா டபுள் பாண்ட் இருந்தால் ரிடக்ஷன் பண்ணும்போது இதுவும் HH மாறிடும், சிங்கிள் பாண்டாக மாறிடும். இதை டிஸ்டர்ப் பண்ணாம இதை மட்டும் என்ன மாற்றும்? ஆல்டிஹைடா மாற்றும். CH3 CH டபுள் பாண்ட் CH அப்படியே நமக்கு கிடைக்கும். CHO. அப்ப என்ன ரியேஜென்ட் இது வந்து இப்படி கிடைக்கணும், என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும்னா நீங்க நார்மல் ரிடக்ஷன் பண்ணக்கூடாது. நார்மல் ரிடக்ஷன் பண்ணு வச்சுக்கோங்களேன், இது CH2 மாறிடும். இது டிஸ்டர்ப் ஆகாம CN மட்டும் CHO மாறுறதுக்கு என்ன பயன்படுத்தணும்? டைபால் ஹச் பயன்படுத்தணும். சரிங்களா? சரி, அதே எஸ்டர் இருந்தும் போகலாம். இப்போ நைட்ரைல் பார்த்துருக்குமா, எஸ்டரும் பயன்படுத்தலாம். எஸ்டர் CH3 உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? CH2 9 டைம்ஸ் C டபுள் பாண்ட் COO C2H5. இது ஒரு எஸ்டர் எடுத்துக்கிறாங்க. எஸ்டருக்கு என்ன பண்ணணும்? நமக்கு இதே மாதிரி டைபால் ஹச் கீழே ஹைட்ரலைசேஷன் பண்ணணும். டைபால் ஹச் பண்ணி அப்புறம் என்ன பண்ணணும்? ஹைட்ரலைஸ் பண்ணணும். பண்ணோம்னா CH3 இந்த குரூப் படி வெளியே போயிடும். இது CHO மாறிடும். CH3 CH2 9 டைம்ஸ் CHO. அப்போ நைட்ரலாக இருந்தாலும் ஆல்டிஹைடா மாறலாம், எஸ்டராக இருந்தால் நமக்கு ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகும். அதுக்கு டைபால் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஃப்ரம்
ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன்ல 3 சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சிடேஷனு, சைட் செயின் குளோரினேஷனு, கேட்டமன் கோச் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் பார்க்கலாங்களா? இது மாதிரி அழிச்சிடலாம். பார்க்க போகிறது ஃப்ரம் ஹைட்ரோ கார்பன் இருந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன். இந்த ஆக்சிடேஷன்லையுமே ஹைட்ரோ கார்பன் ஆக்சிடைஸ் பண்ணி ஆல்டிகைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 வகையான ரியேஜென்ட் பயன்படுத்தலாம். ஒன்று குரோமைல் குளோரைடு. குரோமைல் குளோரைடு அதாவது CrO2Cl2, இதுதான் குரோமைல் குளோரைடு. CrO2Cl2. இன்னொன்று ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு குரோமிக் ஆக்சைடு பயன்படுத்தலாம். குரோமைல் குளோரைடு பயன்படுத்தி ஆக்சிடைஸ் பண்ணலாம், குரோமிக் ஆக்சைடு பயன்படுத்தலாம். இந்த குரோமைல் குளோரைடை வச்சு நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா எட்டார்டு ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அது பேர் எட்டார்டு ரியாக்ஷன். பார்க்கலாமா? எதை? ஒரு ஹைட்ரோகார்பன் மெத்தில் பென்சின் எடுத்துக்கிறாங்க. மெத்தில் பென்சின். இந்த மெத்தில் பென்சினை குரோமைல் குளோரைடு போட்டு என்ன பண்ணலாம்? ஆக்சிடைஸ் பண்ணலாம். CrO2Cl2 குரோமைல் குளோரைடு போடுறோம். என்ன ஆகும்னா இங்க CH3 இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஒரு H மட்டும் அப்படியே இருக்கும், 2 H இதுல அட்டாச் ஆகிக்கும். எப்படி? இதை OCrOHCl2 அட்டாச் ஆகும். இந்த 2 O இருக்கு இல்லைங்க, அது ஒரு O கூட ஒரு H ஜாயிண்ட் ஆயிரும். அப்போ எப்படி ஜாயின் பண்ணுவீங்க? நம்ம ப்ராக்கெட்ல OCrOH இது அட்டாச் ஆயிருக்கும், Cl2 ட்வைஸ் 2 Hக்கு பதில் அது காமன் ஜாயிண்ட் ஆயிரும். 2 போட்டுக்கலாம். இந்த 2 Hக்குல 2 H போய் இது O கூட ஜாயிண்ட் OH மாறிடும். இந்த 2 மாலிகூல்ஸ் 2 H பதில் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கும். சரிங்களா? இதை நம்ம ஹைட்ராலிசிஸ், ஆசிட் ஹைட்ராலிசிஸ் H3O+ போட்டோம்னா பென்சால்டிகைடு கிடைச்சிரும். இந்த ரியாக்ஷன் பேர் என்னது? எட்டார்டு ரியாக்ஷன். என்ன சொல்லுவாங்க இதை? எட்டார்டு ரியாக்ஷன். இதுலயே இன்னொன்று இருக்குது. இதுல இந்த ஆக்சிடேஷன்லயே 3ல ஃபர்ஸ்ட் ஒன் இது. அதுல ஃபர்ஸ்ட் குரோமைல் குளோரைடு பயன்படுத்தி இருக்கிறோம், ரெண்டாவது குரோமிக் ஆக்சைடு பயன்படுத்தலாம். CrO3 in presence of acetic anhydride, CH3CO twice O, acetic anhydride in presence of acetic anhydride போடும்பொழுது இங்க நடந்த மாதிரியே ஒரு H அப்படியே இருக்கும், 2 Hக்கு பதிலாக இந்த குரூப் போய் ஜாயிண்ட் ஆகும். CH OCOCH3 twice. இந்த OCOCH3 போய் இந்த டபுள் பண்ணுக்குள்ள ஆட் ஆகும். சரிங்களா? இதை இங்கே O வராதா? COCH3 இப்போ என்னாகும்? இந்த இங்கே ஃபார்ம் ஆன மாதிரி ஒரே மாதிரி தான். இங்கே CH3 இங்கே எப்படி CH வச்சுக்கிட்டு 2 மாலிகுலர் கம்பைண்ட் ஆச்சோ அதே மாதிரி இங்கேயும் CH இருக்கும், 2 மாலிகுல் ஆஃப் OCOCH3 அட்டாச் ஆயிருக்கும். சரிங்களா? இதை ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா H3O+ பண்ணீங்கன்னா ஆல்டிகைடு கிடைச்சிடும். இதில் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். 273 கெல்வின். சரிங்களா? அதாவது 273 கெல்வின் இருந்தால் எவ்வளவு? 0 டிகிரி செல்சியஸ்ன்னு அர்த்தம் நமக்கு. சரிங்களா? கோல்டு டெம்பரேச்சர்ல தான் இது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் அதே மாதிரி குரோமைல் குளோரைடு யூஸ் பண்ணும்போது எதில் கரைச்சிருப்பாங்க? கார்பன் டைசல்ஃபைல கரைச்சிருப்பாங்க. கார்பன் டைசல்ஃபைல் கரைச்சதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது சைட் செயின் குளோரினேஷன். சைட் செயின் குளோரினேஷன் அதில் அதே மாதிரி மெத்தில் பென்சீன் குளோரினேஷன் பண்ணுறோம். குளோரினேஷன் பண்ணால் லைட் இருக்கணும். இது 3 ஒரே மாதிரி தான். CH இருக்கும்போது 2 Hக்கு பதிலாக 2 Cl ஜாயிண்ட் ஆகிக்கும், ஒரு H அப்படியே இருக்கும். CHCl2. இதை ஆசிட் ஹைட்ராலிசிஸ் H3O+ பண்ணோம்னா பென்சால்டிகைடு கிடைச்சிடும். இது 3 ஒரே மாதிரி தான், குழப்பவே தேவையில்லை. குரோமைல் குளோரைடு போடுறீங்க, 2 H இங்கே ஜாயிண்ட் ஆகி CrOHCl2 இப்போ ஜாயிண்ட் ஆகிக்குது 2 Hக்கு பதிலாக, அப்போ ட்வைஸ். இங்கே அதே மாதிரி குரோமிக் ஆக்சைடு அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடு போடுறீங்க, 2 Hக்கு பதிலாக OCOCH அட்டாச் ஆயிருது, ட்வைஸாக இருக்கும். அதை ஆசிட்டிக் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறீங்க, ஆல்டிகைடு கிடைக்குது. இங்கே அதே மாதிரி தான் குளோரின் போடுறீங்க, எப்பயுமே பார்க்கும் குளோரின் போடும்போது லைட் போடணும். அப்போ 2 H ஒரு H இருக்கும், 2 H பதிலாக Cl சப்ஸ்டியூட் ஆயிரும். அதை ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணால் கிடைக்கும் நமக்கு பென்சால்டிகைடு கிடைச்சு நமக்கு. சரிங்களா? அதே மாதிரி இங்கே நம்ம ஆசிட் ஹைட்ராலைஸ் பண்ணும்போது ஹீட் பண்ணணும்.
இங்கே ஹீட் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்குங்க. இங்கே டெம்பரேச்சர் 373 கெல்வின் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஜென்ரலாக ஹீட் பண்ணணும், ஆசிட் கேட்டலைஸ் பண்ணும்போது ஹீட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? பென்சால்டிகைடு ஃபார்ம் ஆயிரும். அடுத்த என்ன இருக்கு? கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன்னா பென்சீன் ரிங்கில் இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். பென்சீன் ரிங்ல கார்பன் மோனாக்சைடு HCl எடுத்துக்கிறோம். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு, அதே மாதிரி குப்ரஸ் குளோரைடு. குப்ரஸ் குளோரைடு இது ரெண்டுமே இருக்கணும். என்ன கிடைக்கும்? பென்சீன் ரிங்ல டைரக்டா CH ஜாயிண்ட் ஆயிரும். இதுக்கு பேர் என்னது? கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். சரிங்களா? என்னென்ன பண்ணோம்? முதல்ல ஹைட்ரோ கார்பன்னா நம்ம மெத்தில் பென்சின் எடுத்துக்கிறோம். அதில் குரோமைல் குளோரைடை பயன்படுத்தி ஆக்சிடேஷன் பண்ணலாம். குரோமைல் குளோரைடுங்கிறது CrO2Cl2. அது போடும்போது இதில் கரைச்சிருப்பாங்க, கார்பன் டைசல்ஃபைடில் கரைச்சிருப்பாங்க. 2 ஹச்சுக்கு பதிலாக இது 2 டைப்ஸ் போய் கம்பைண்ட் ஆகிக்கும். அந்த 2 ஹச் இதில் ஜாயிண்ட் ஆயிரும். CrOH, இந்த O தான் ஜாயிண்ட் ஆக போகுது. CrOHCl2 அப்படின்னு 2 டைம்ஸ் ஜாயிண்ட் ஆயிரும். அதை ஆசிட் கேட்டலைஸ் பண்ணுறீங்க, ஹீட் பண்ணுவோம், நமக்கு பெசல் கிடைச்சிரும். இந்த ரியாக்ஷன் குரோமைல் குளோரைடு யூஸ் பண்ணுற ரியாக்ஷன் பேர் எட்டார்ட் ரியாக்ஷனு. சரிங்களா? அதேமாரி ரெண்டாவது என்னது? குரோமிக் ஆக்சைடை பயன்படுத்தி நம்ம பண்ணலாம். மெத்தில் பென்சீன் எடுத்துருக்கிறேன், குரோமிக் ஆக்சைடு அசிட்டிக் ஆன்ஹைடைடு போட்டோம்னா கோல்டு கண்டிஷனில் பண்ண நமக்கு 273 கெல்வின் கோல்டு கண்டிஷன், 275 73 to 75 கூட இருக்கலாம். அந்த கண்டிஷன் பண்ணும்போது இதில் பென்சீன் ரிங்கில் 2 ஹச்சுக்கு பதிலாக OCO அட்டாச் ஆகுது. அது ஆசிட் கேட்டலைஸ் ஹீட் பண்ணால் கிடைச்சிடும், எனக்கு பென்சீன் கிடைச்சிடும். அடுத்தது மெத்தில் பென்சீன் எடுத்துக்கிறோம். சைட் செயின் குளோரினேஷன். குளோரினேஷன் பண்ணால் லைட் இருந்தால் தான் நமக்கு என்ன குளோரினேஷன் ஏற்படும். நமக்கு இப்போ Cl2 போடும்போது லைட்டை பாஸ் பண்ணுறோம். இங்கே 2 ஹச்சுக்கு பதில் 2 குளோரின் சப்ஸ்டியூட் ஆயிடுது. அதை ஆசிட் கேட்டலைஸ் பண்ணுறோம், பென்சால் கிடைச்சிருது. அடுத்தது கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன் பேரை பார்த்துரும் என்ன மைண்ட் வரணும்? பென்சீன் டு பென்சால்டிகைடு. அப்போ என்ன ஆட் பண்ணதில்ல? COHCl கார்பன் மோனாக்சைடு HCl ரியாக்ட் பண்ணுறோம். இன் ப்ரொசஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைடு அண்ட் குப்ரஸ் குளோரைடு எடுத்துக்கிட்டோம்னா பென்சீன் டு பென்சில் கிடைச்சிடும். சரிங்களா? இதெல்லாம் ஆல்டிகேட் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் மெத்தட். இதே மாதிரி கீட்டோனுக்கு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் மெத்தட் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் கீட்டோன். இதுக்கு முன்னாடி பார்த்து ஆல்டிகேடுக்குன்னு இருக்கிற ஸ்பெஷல் மெத்தடு. இப்போ கீட்டோனுக்கு மெத்தட் பார்க்குறோம். எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? இதுலேயும் ஃப்ரம் அசைல் குளோரைடு, ரெண்டாவது ஃப்ரம் நைட்ரைல்ஸ், மூணாவது ஃப்ரம் பென்சீன் ஆர் சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன். பென்சீன் எடுத்துக்கலாம், இல்லை பென்சீன் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? முதலானது ஃப்ரம் அசைல் குளோரைடு ஆர் COCl கூட டைஅல்கைல் கேட்மியம் எதை ரியாக்ட் பண்ணுறோம்? டைஅல்கைல் கேட்மியம் R2CD. இந்த டைல் கேட்மியம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா கிரிக்னார் ரேஜென்ட் எடுத்துக்கிட்டு RMgX கிரிக்னார் ரேஜென்ட்ல கேட்மியம் குளோரைடு போட்டோம்னு வச்சுக்கோங்க, CdCl2 போட்டோம்னா நமக்கு R2CD ஃபார்ம் ஆயிரும். இந்த Mgல Xும் Cl வெளியே போயிடும். இப்படிதான் டைல்கைல் கேட்மியம் கிடைக்கும். இந்த டைல்கைல் கேட்மியத்தை அசைல் குளோரைடு ட்ரீட் பண்றீங்க, என்ன ஆகும்? RCOR ஜாயிண்ட் ஆயிரும். வெளியில RCOR CdCl2 வெளியே போயிடும். கேட்மியம் டைல்கைல் வெளியே போயிடும். பேலன்ஸ் பண்ற மாதிரி இருந்தால் இங்கே 2 போட்டுக்கணும். அப்போ 2 R கம்பைண்ட் ஆச்சுங்களா? 2 கிடைச்சிடும். ஓகே, சரிங்களா? இது அசைல் குளோரைட்ல இருந்து கீட்டோனை ப்ரிப்பேர் பண்றது. ரெண்டாவது நைட்ரைல இருந்து CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட் N ஒரு நைட்ரைல் எடுத்துருக்கிறோம். இது கூட கிரிக்னார் ரியேஜென்ட் ஆட் பண்ணணும். கிரிக்னார் ரியேஜென்ட் எடுத்துக்கலாம். C6H5 MgBr எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்கிறேன் கிரிக்னார் ரியேஜென்ட்ல Mg டெல் பிளஸ்ஸாக இருக்கும், இது டெல் மைனஸாக இருக்கும் ஆர் குரூப். சி ட்ரிபிள் பாண்ட் Nல இது I எலக்ட்ரோநெகட்டிவ் நைட்ரஜன். அப்போ இங்கே டெல் மைனஸ், இங்கே டெல் பிளஸ். அப்போ இந்த மைனஸ் சி அட்டாக் பண்ணும், இந்த பிளஸ் இந்த N அட்டாக் பண்ணும். மைனஸ் பிளஸ் அட்டாக் பண்ணும், பிளஸ் மைனஸ் அட்டாக் பண்ணும். நமக்கு CH3 CH2 இந்த Cல C6H5 ஜாயிண்ட் ஆயிடுச்சு, ஃபினைல் குரூப் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. டபுள் பாண்ட் Nல என்ன ஜாயிண்ட் ஆயிருக்கு? ஏன்னா ஒரு பாண்ட் உடஞ்சிருச்சு, 2 குரூப் ஜாயிண்ட் ஆகறால. டபுள் பாண்ட் N கூட என்ன அட்டாச் ஆயிருக்கும்? MgBr. இதை ஹைட்ரலைஸ் பண்றோம்.
H3O ப்ளஸ் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது இங்கே டபுள் பாண்ட் O ஆகி போயிடும். இது என்ன ஆயிரும், வெளியே போயிடும் நமக்கு. CH3 CH2 C டபுள் பாண்ட் O C6H5. சரிங்களா? அடுத்தது ஃப்ரம் பென்சீன். பென்சீன் எடுத்துக்கலாம், இல்லை சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன மெத்தடு? ஃப்ரெடல் கிராஃப் அசைலேஷன் பார்த்துருக்கோமா? ஃப்ரெடல் கிராஃப் அல்கைலேஷன் இருக்கு, அசைலேஷன் இருக்கு. பென்சீன் ரிங்ல ஆரை சப்ஸ்டியூட் பண்ணா அல்கைலேஷன், COR சப்ஸ்டியூட் பண்ணா அசைலேஷன். இப்போ COR சேர்ந்துச்சுன்னா அது என்னது, ஒரு கீட்டோன் தானே. சரிங்களா? இப்போ அசைலேஷன் பண்றோம். இது கூட நீங்க RCOCl எடுக்கலாம், இல்லை ARCOCl எடுக்கலாம். அசைல் குளோரைடு யூஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம மேலே பென்சில் ஜாயிண்ட் ஆகணும்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு இல்லை FeCl3 இல்லை Fe லூயிஸ் ஆசிட் இருக்கணும். லூயிஸ் ஆசிட் இருந்துச்சுன்னா தான் நமக்கு RCO ப்ளஸ் ஃபார்ம் ஆகும், அந்த எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகும். RCO ப்ளஸ் டைரக்ட் வந்து அட்டாச் ஆகும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், பென்சீன் ரிங்ல 6 6 ஜாயிண்ட் ஆகலாம், இல்லை AR ஜாயிண்ட் ஆகலாம். OCl CO இந்த RCO ஜாயிண்ட் ஆகும். ஆரா இருந்தா 6, இல்லைன்னா ARஆ இருந்தா AR ஜாயிண்ட் ஆகும். சரிங்களா? கீட்டோன் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இந்த 3 மெத்தட் தான் இது கீட்டோனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு. இதுக்கப்புறம் என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஆல்டிகைட் கீட்டனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிகைட் கீட்டோன் பார்க்கலாம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா அது நேச்சர் என்ன ஸ்டேட்ல இருக்குது, பாயிலிங் பாயிண்ட் என்ன, சாலிபிலிட்டி என்ன, ஸ்மெல் எப்படி இருக்கு, அதை பத்தி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆல்டிகைடு லோவர் ஆல்டிகைடு, ஃபர்ஸ்ட் ஆல்டிகைடு மெத்தனல். மெத்தனல் எப்படி இருக்கும்னா கேஸ் ஸ்டேட்ல இருக்கும். மெத்தனல் இன் gaseous state at room temperature. அதே அதுக்கு அடுத்து இருக்கிறது எத்தனல். எத்தனல் இன் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். அதர் ஹைட்ரோ கார்பன் மாலிகுலஸ் அதிகமா இருக்கிறது எல்லாமே சாலிட் ஆர் லிக்விட்ல இருக்கும். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், அதர் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கலாம் ஆர் சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். ஆக்சுவலாக ஹைட்ரோ கார்பனுடைய சைஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கார்பன் குரூப் அட்டாச் இருக்கிற ஆரோட சைஸ், அந்த சைஸ் பெருசாக பெருசாக சாலிட் ஸ்டேட் நோக்கி போயிட்டே இருக்கும். ரொம்ப கம்மியாக இருந்தால் கேஸ் ஸ்டேட்டு, கொஞ்சம் மீடியமாக இருந்தால் லிக்விட் ஸ்டேட் இருக்கும். இன்னும் பெரிய ஸ்டேட் போனால் நமக்கு சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். சரிங்களா? பாயிலிங் பாயிண்ட் கம்பேர் பண்ணோம்னா நம்ம இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போதே பார்த்தோம், கார்பன் குரூப்ல டைப் மொமெண்ட் அதிகமாகவே இருக்கும் கம்பேர் டு ஈத்தரை கம்பேர் பண்ணும் பொழுது. இதில் டைப்போல் மொமெண்ட் என்ன இருக்கும், ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அப்போ டைப்போல் மொமெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஹையர் பாயிலிங் பாயிண்ட் than ஈத்தர் அண்ட் ஹைட்ரோ கார்பன். இதோட மாலிகுலர் மாஸ் கம்பேரபிள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஈத்தரோ ஹைட்ரோ கார்பன் கம்பேர் பண்ணும்போது இது என்ன பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் எதோட கம்மியாக இருக்கும், lesser than ஆல்கஹால். ஏன், ஆல்கஹால்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும், இதெல்லாம் அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்காது. ஆல்டிகைடுக்குள்ளேயோ கீட்டோனுக்குள்ளேயோ என்ன இருக்காது, நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்காது. அதனால பாயிலிங் பாயிண்ட் பார்த்தோம்னா ஈத்தர் ஹைட்ரோ கார்பன் அதிகமா இருக்கும், ஆல்கஹாலோட கம்மியா இருக்கும். சரிங்களா? சாலிபிலிட்டி பார்க்கும் பொழுது லெஸ்ஸர் நம்பரா இருக்கிறதுலாம் இது எத்தனல், மெத்தனல், மெத்தனல், எத்தனல், அசிட்டோன், அதான் அசிட்டோன்னு சொல்லலாம், இல்லை ப்ரொப்பனோன். சரிங்களா? ப்ரொப்பனோன்னு சொல்லலாம். CH3 COCH3 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மிசிபிள் வித் வாட்டர். மிசிபிள் வித் வாட்டர்னா தண்ணியில் கரையும். ஏன் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டி வாட்டரோட ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளா C டபுள் பாண்ட் O குரூப் இருக்குது, இங்கே வாட்டர் இருக்குது, இந்த O இந்த H கூட என்ன பண்ணும், ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஏன்னா ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், இங்கே டெல் மைனஸ் கிரியேட் ஆகும், டெல் 2 மைனஸ், இங்கே டெல் பிளஸ் இருக்கும், இங்கேயும் டெல் பிளஸ் இருக்கும். இதில் O தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே டெல் மைனஸ் டெல் பிளஸ், இங்கே டெல் மைனஸ் டெல் பிளஸ், இந்த பிளஸ் மைனஸ் எனக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஹைட்ரஜன் பாண்டை கிரியேட் பண்ணும். அதனால இதெல்லாம் என்ன பண்ணும், வாட்டர்ல கரையக்கூடிய தன்மை கொண்டது. அது சின்ன சைஸா இருந்துச்சுன்னா
சைஸ் பெருசாக பெருசாக ஹைட்ரோஃபோபிக் பார்ட் அதிகமாயிட்டு போகுது. அப்போ என்ன நமக்கு தண்ணியில் கரையாது, இம்மிசிபிளாக மாறிடும். சரிங்களா? ஹையர் carbonyl compounds immiscible with water but soluble in organic compounds, soluble in organic solvent. இதெல்லாம் ஆர்கானிக் சால்வெண்ட், பென்சீனு, ஈத்தரு, சரிங்களா? அந்த மாதிரி ஆர்கானிக் சால்வெண்ட்ல கரையும். ஆனால் இதில் கரையாது, நமக்கு வாட்டரில் கரையாது. சரிங்களா? அதே மாதிரி லோவர் நம்பராக இருக்கிறதெல்லாம் பஞ்சன் ஸ்மெல்ல இருக்கும். லோவர் மாலிகுலர் வெயிட் கார்பனிக் காம்பவுண்ட்ஸ். Compounds are pungent smell. அதே நம்பர் ஆஃப் கார்பன் அதிகமாக பஞ்சன் ஸ்மெல் குறைஞ்சிட்டே போய் நமக்கு என்னது ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தணும். நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அது பயன்படுத்துகிறாங்க, நமக்கு ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாகவும் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சென்ட் தயாரிக்கிறதுக்கு, பர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்குலாம் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஹையர் மாலிகுலர் வெயிட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் used as a flavoring agent and perfumes தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் முடியுது. நம்ம கார்பனல் காம்பவுண்ட் சொல்றதுல என்னது ஆல்டிகைட் ரெண்டு காமனாக சொல்கிறோம். ஏன்னா ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, கார்பனல் காம்பவுண்ட் தான் இருக்குது. நம்ம கார்பனல் காம்பவுண்ட் மென்ஷன் பண்ணுறது எல்லாமே என்னது ஆல்டிகைடு கீட்டோன் சேர்த்து காமனாக சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அடுத்து பார்க்க போகிறது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.